என்ன இட்லி பொடி. ஆ சரி. ஆ என்னென்னா உளுத்தம்பருப்பு 1 கப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் பொட்டுக்கடலை 2 ஸ்பூனு, பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், அப்புறம் வறுத்த எள்ளு. அதில் என்னென்ன இருக்குது? வறுத்த எள்ளு, ஜீரகம், மிளகு கொட்டை, உப்பு, பெருங்காய கட்டி, உப்பும் சேர்த்து வறுத்துக்கணும். அப்படியே கொட்டிடுங்க. ஓகே. அப்புறம் பூண்டு வறுத்தது. அடுத்து பூண்டு வறுத்து வறுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலை வறுத்தது, மிளகா வறுத்தது. அதையும் அரைச்சி போட்டுக்கலாம். இட்லி பொடி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சூப்பராக இட்லி பொடி வரும். சூப்பராக. என்ன பொடி ரெடி ஆச்சா? சூப்பரான இட்லி பொடி ரெடி. எப்படி டேஸ்ட்லாம் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. ரைட், ஓகே. டேஸ்ட் செம்மையாக இருக்குது. இது மாதிரி இட்லி பொடி பண்ணி வச்சுக்கிட்டா சுட சுட இட்லி வச்சோம்னா அவசரத்துக்கு இந்த நல்லெண்ணெய் அல்லது கல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.